இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கப் அவலை வச்சு நாக்கில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்பவே ஈஸியாக சமைக்கலாம். உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இந்த அவல் கெட்டியான அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை லேசான அவலாக இருந்தாலும் சரி. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. இந்த அவலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே லைட்டாக வறுத்து கொடுங்க. இந்த அவலோட கலர் மாறக்கூடாது. கையில் எடுத்து நீங்கள் இந்த அளவுக்கு உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு லேசாக சூடானா போதும். இதுக்கப்புறம் வறுத்த அவலை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அவலை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவலை நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் இந்த அவல் எந்த அளவுக்கு நல்லா பவுடராக நுணுங்கி இருக்குன்னு. ரொம்பவும் குருணையாக போயிடக்கூடாது. நல்லா மாவு மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அவலை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலாக பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா தேங்காய் பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் நல்லா திக்காக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அவல்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நுணுக்கி வச்சிருக்க அவலை இந்த தேங்காய் பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காய் தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வேற ஒரு பாத்திரத்துல 1.5 கப் அளவுக்கு துருவிய மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மண்டவெல்லத்தை நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை மீடியமாவே வச்சுக்கோங்க. இந்த மண்டவெல்ல பால் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. இந்த மண்டவெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு அடுப்புல இருந்தா போதும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப மண்ணு கல் எது இருந்தாலும் நீங்கிரும். இப்போ வடிகட்டி எடுத்து வச்ச மண்டவெல்லத்தை வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரைச்சி வச்சிருக்க தேங்காய் அவலையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. இந்த மண்டவெல்ல தண்ணியோட நீங்கள் அவலை சேர்த்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கைவிடாமல் கலந்து கொடுங்க. எடுத்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கெட்டியாக விழுக ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணதுமே சீக்கிரமே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஸ்வீட் செய்யும்போது நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. அப்போ அடி பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட்டு நல்லா திரண்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. கரண்டியில் எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க ஸ்வீட் அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ பீஸ் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக வரும். இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட்டை பீஸ் போடக்கூட தேவையில்லை. இந்த ஸ்வீட்டை நீங்கள் தட்டில் சேர்த்ததும் உடனே பீஸ் போட முடியாது. 1/2 மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. நல்லா செட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கையில் தொடும்போது ஒட்டலை. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் நீங்கள் ஒரு நாள் மட்டுமே வெளியில் வச்சு சாப்பிட்லாம். மறுநாள் இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கெட்டு போக ஆரம்பிச்சிரும். அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஸ்வீட்டு முழுக்க ஆரோக்கியமானதுங்க. ஒரு கப் அளவுக்கு அவல் இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.